Madras High Court permits TVK government to give jobs to victims of Karur. Head of the state decide பண்ணி compassionate groundல appointments கொடுக்கிறார். இந்த employment ஆகப்பட்டது temporary basisல நம்ம accept பண்ணிக்கலாம். Subject to judicial review. DMK என்ன சொல்றாங்க? இந்த அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க கூடாது. அல்டிமேட்டா சிபிஐ ஓட கேஸ்ல வந்து இன்னும் யாருமே அக்யூஸ் ஆக்கப்படல. தூத்துக்குடி போலீஸ் ஃபயரிங் பண்ணும்போது ஸ்டேட்டோடைய இஷ்யூ இருந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொன்னாக்க கம்பேஷனட் அப்பாயின்மெண்ட் வந்து விக்டிம்ஸ்க்கு போய் சேரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்துகிட்டு இருக்கு. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு மெட்ராஸ் ஹை கோர்ட் மதுரை பெஞ்ச்ல முக்கியமான டெசிஷன் ஒன்று வந்திருக்கு. இந்த டெசிஷன் ஆகப்பட்டது சட்டமானவர்கள் பொதுமக்கள் எல்லாரும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இந்த டெசிஷன் முக்கியமாக என்ன பர்மிட் பண்ணியிருக்குன்னா, ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த ஹெட்லைன்ஸ் ஆஃப் தி அப்சர்வேஷன் பை தி மதுரை பெஞ்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹை கோர்ட். மெட்ராஸ் ஹை கோர்ட் பர்மிட்ஸ் டிவிகே கவர்மெண்ட் டு கிவ் ஜாப்ஸ் டு விக்டிம்ஸ். ஐ ரிப்பீட், மெட்ராஸ் ஹை கோர்ட் பர்மிட்ஸ் TVK government to give jobs to victims of Karur. Says appointment will be subject to review. இந்த கேஸ் ஆகப்பட்டது மெட்ராஸ் ஹை கோர்ட் மதுரை பெஞ்சில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ரிட் பெட்டிஷனுடைய சைட்டேஷன் பார்த்தீங்கன்னா கேஸ் நம்பர் WPMD 19539 of 2026, சைட்டேஷன் 226 மெட்ராஸ் 308. இதில் கேஸ் டைட்டில் ஆகப்பட்டது திரு தீரன் திருமுருகன் at திருமுருகன் வெர்சஸ் த சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு கவர்மெண்ட். இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் இப்போ தளபதி விஜய் அவர்கள் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கரூருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விக்டிம்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து கொடுக்குறாரு, கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட். இந்த கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் பற்றி ரைஸ் பண்ண இஷ்யூ தான் இந்த ரிட் பெட்டிஷன். கம்பேஷனேட் கிரவுண்டில் வேலை கொடுக்கலாமா என்ன அப்படிங்கிற அந்த ரிட் பெட்டிஷன் தான் மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிவிகே அரசாங்கம் கவர்மெண்ட் ஜாப் வந்து யாரெல்லாம் விக்டிம்ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மதுரை பெஞ்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹை கோர்ட் டிசைட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் கரூர் ஸ்டாம்பீட்ல பாதிக்கப்பட்டாங்களோ. கொஞ்சம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் இருக்கும் பொழுது யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு வந்து 10 lakh rupees கொடுத்துருந்தாங்க. இந்த 10 lakh rupees ஆகப்பட்டது இன்அடிக்குவேட் காம்பன்சேஷன் அப்படிங்கிறத வந்து அப்பயே வந்து தளபதி விஜய் அவர்கள் உணர்ந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் ஒரு குடும்பத்துக்கும் 20 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் கரூருக்கு போய் தான் அவங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சாரு போன வருடம், கிட்டத்தட்ட 6 மாசம் முன்னாடி. ஆனால் அப்போ வந்து பெர்மிஷன்ஸ் வந்து அவர் அப்ளை பண்ணும் பொழுது அங்க இருக்க மண்டபங்கள், கல்யாண மண்டபங்கள் எங்கேயுமே பர்மிஷன் கிடைக்கல. ஸ்டேட் ஆஸ் பர் ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு அரசாங்கம் லா அண்ட் ஆர்டரை கோட் பண்ணி தளபதி விஜய் அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அங்க இருக்க விக்டிம்ஸை மீட் பண்றதுக்காக. பட் தளபதி விஜய் அவர்கள் சென்னைக்கு அந்த விக்டிம்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு காம்பன்சேஷனை ஒரு ஃபேமிலியா பார்த்து கொடுத்தது நம்மளுக்குலாம் தெரியும். இப்போ தளபதி விஜய் அவர்கள் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆனதுக்கு அப்புறம் முக்கியமான ஸ்டெப் என்ன எடுக்கிறாருன்னா, கரூர் விக்டிம்ஸ்க்கு எக்ஸ்கிரேஷியா அமௌண்ட்டும் கம்பேஷனேட் கிரவுண்ட்ல அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்குறாரு. இதை சேலஞ்ச் பண்ணி மதுரை பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் ஹை கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்டிஷன்ல முக்கியமான அப்சர்வேஷன் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, வேலை வாய்ப்பை கட்டாயமா கரூர் விக்டிம்ஸ்க்கு கொடுக்கலாம். இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு. நீங்க பாத்தீங்கன்னா 2-3 நாட்களாக டிபேட்ஸ் நடக்கும்போது கூட என்னை வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இந்த கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்க முடியுமா சட்டத்தின் படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டருக்கு பவர்ஸ் உண்டு. இஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஆஸ் பார்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷன் அவரால் கொடுக்க முடியும். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. அப்படி இருக்கும் பொழுது எக்ஸிக்யூட்டிவ்க்கு அந்த பவர் இருக்கிறதுனால ஹெட் ஆஃப் த ஸ்டேட் டிசைட் பண்ணி கம்பேஷனேட் கிரவுண்ட்ல அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு. அது யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அப்படி அது மேல ரிசர்வேஷன்ஸ் இருந்தா அதை ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்தலாம். அதாவது ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதை உட்படுத்தலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ரிட் பெட்டிஷனை மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹை கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸோட அமர்வுல மதுரை பெஞ்ச் அப்சர்வ் தட் இட் குட் பி எக்ஸ்ட்ரீம்லி நேரோ ஆஃப் த கோர்ட் டு இன்டர்ஃபியர் வித் தி பாலிசி டெசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரிட் பெட்டிஷன் கிடையாது, எல்லா ரிட் பெட்டிஷன்லையுமே பாலிசி டெசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட்ல இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க கோர்ட். அப்படி பார்க்கும் பொழுது இங்க பாலிசி டெசிஷன் ஆகப்பட்டது
எக்ஸ்கிரேஷியா அமௌண்ட்டும் கம்பேஷனேட் அமௌண்ட் அப்பாயின்மெண்ட்ஸும் கரூர் விக்டிம்ஸ்க்கு கொடுக்கறதுக்கான செயல்பாடை தளபதி விஜய் அவர்கள் எடுத்துட்டு இருக்கும் பொழுது the bench thus permitted the state to proceed with the public function scheduled to be held at 3 p.m. today to give appointment letters to the families of the deceased. அப்படி பார்க்கும் பொழுது 3 மணிக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனை பர்மிட் பண்ணிட்டு ஃபேமிலிஸ் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த ஃபேமிலிஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் தரலாம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க மதுரை பெஞ்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹை கோர்ட். ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த பெஞ்ச். லார்ட்ஷிப்ஸ் கொடுத்த இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன்ஸை எல்லா சட்டமானவர்களும் தமிழ்நாடு மக்களும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன் கட்சி நிர்வாகிகளும் எல்லா கட்சி நிர்வாகிகளும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர். அப்படி பார்க்கும் பொழுது ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். It would be extremely narrow for the court to interfere with the policy decision of the government. Policy decision of the government la interfere பண்ண முடியாது. Court interfere பண்ண முடியாது. The state shall thus proceed. Very, very important. The state shall thus proceed with the function on the condition that employment would be on a temporary basis. இந்த employment ஆகப்பட்டது temporary basisல நம்ம accept பண்ணிக்கலாம். Subject to judicial review. அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ கோர்ட் வந்து டிசைட் பண்ற வரைக்கும் இது டெம்பரரி அப்பாயின்மெண்ட்டா எடுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிஎம்கே என்ன சொல்றாங்க, இந்த அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ற இடத்துல கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது டெம்பரரி அப்பாயின்மெண்ட்டா எடுத்துக்கலாம். இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது இருக்கக்கூடிய சட்டங்களை சார்ந்து அப்பாயின்மெண்ட் சுற்றி இருக்கக்கூடிய சட்டங்களை ரிவ்யூ பண்ணிட்டு கான்ஸ்டிடியூஷனல் லாஃபுல்லா இருக்கும் பொழுது அது அப்பெல்ட் ஆகி டெசிஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது ஜுடிஷியல் ரிவ்யூ சார்ந்து இது டெம்பரரி அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கான பெர்மிஷனை கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ஃபங்க்ஷன் 3 PM கண்டக்ட் பண்ணுறதுக்கான பெர்மிஷனை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வி இன்டென்ட் டு ஹியர் த மேட்டர் பை த எண்ட் ஆஃப் திஸ் மந்த். இந்த மந்த்துக்குள்ளே இந்த மேட்டரை வந்து நாங்கள் ஹியர் பண்ண விரும்புகிறோம். பிஃபோர் தி ப்ராஸ்பெக்டிவ் பர்சன்ஸ் டு ஹூம் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஆஃபர்ட் வுட் ரிசீவ் தேர் ஃபர்ஸ்ட் சேலரி. சேலரி வரதுக்கு முன்னாடியே இந்த மேட்டர் மேலே நாங்கள் ஹியரிங் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெஞ்ச் சுவமோட்டோ இம்ப்ளீடட் மெம்பர் செக்ரட்டரி ஆஃப் தி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மெம்பர் செக்ரட்டரி ஆஃப் தி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெம்பர் செக்ரட்டரி வந்து இம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ்க்ட் ஹிம் டு ஃபைல் அ ரிப்போர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த கைட்லைன்ஸ் டு பி ஃபாலோட் while making compassionate appointments. கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டு இம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெதர் சச் கைட்லைன்ஸ் வேர் ஃபாலோட் இன் த பிரசன்ட் கேஸ். எக்ஸ்கிரேஷியா அமௌண்ட்டுக்கும் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் மெம்பர் செக்ரட்டரி ஆஃப் த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை கோர்ட் எழுப்பியிருக்காங்க. இதை தாண்டி த கோர்ட் மேட் தி அப்சர்வேஷன் இன் த ப்ளீ filed by Dheeran Thirumurugan, a lawyer from Madurai, challenging the decision of the newly formed government headed by CM Vijay's Tamizhaga Vetri Kazhagam party to provide government jobs to the families of 41 persons who lost their lives in the Karur stampede tragedy in September last year. In Karur stampede tragedy in September last year அப்படிங்கிறத முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் the petitioner also sought directions to the Chief Secretary, Additional Chief Secretary, Secretary Personal and Administrative Reforms Department, Secretary Home Department, Secretary Revenue and Disaster Department, District Collector Karur to forbear from issuing or implementing any government appointment order from the Karur stampede till proceedings before the Supreme Court attain finality அப்படிங்கிற ப்ளீயும் வச்சிருக்காரு. இந்த ப்ளீ எல்லாம் கேட்டுட்டு தான் கோர்ட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸை கொடுக்கலாம். வித்தின் 1 month ஹியரிங் கண்டக்ட் பண்ணுங்க, அதோட கைட்லைன்ஸ் என்னன்னு வந்து சொல்லுங்க கோர்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர் செக்ரட்டரி ஆஃப் த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு இம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கோர்ட்டே. இதை தாண்டி the petitioner submitted that there is no uniform policy for providing permanent government employment in such cases of tragedy. It has been submitted that when government employment is provided in respect to one incident, it could arise serious issues relating to equality and equal opportunity under Article 14 and Article 16 of the Constitution of India. Article 14 equality, Article 16 equal opportunity in public employment. இந்த 2 ஆர்டிக்கல் அண்டர் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா மிக மிக முக்கியமான ஆர்டிக்கல். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஆர்டிக்கல் மிக மிக அவசியம். ஆனால் இந்த ஆர்டிக்கலை ஆர்டிக்கல் 14 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. த ஸ்டேட் ஷால் நாட் டினை எனி பர்சன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா or equal protection of the laws
within the territory of India. Article 15, prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth. Article 16 is a very important article. அது violate ஆகக்கூடாதுங்கிற அந்த ஆஸ்பெக்டை வந்து பெட்டிஷனில் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 16 ஆகப்பட்டது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். இந்த ஆர்டிக்கல்ல there shall be equality of opportunity for all citizens in matters relating to employment or appointment to any office under the state அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி the petitioner submitted that since the proceedings in connection with the Karur tragedy were pending before the Supreme Court, granting irreversible administrative benefits such would result in avoidable legal and administrative consequences. The petitioner thus sought directions to the authorities not to act upon such appointment orders till the matter attained finality in the Supreme Court. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டேட் அதாவது கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ஆர்கியூ பண்ண கவுன்சில் வந்து கிளியரா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு மெட்ராஸ் ஹை கோர்ட் மதுரை பெஞ்சில். இந்த பெட்டிஷன் ஆர்கியூ பண்ணும்பொழுது ஸ்டேட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது the petitioner argued that the grant of government jobs, very very important, grant of government jobs would be violative of rules and guidelines now in force with respect to compassionate appointment, which are to be strictly followed, அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல என்னன்னா சுப்ரீம் கோர்ட் to this the state council informed that the court that an intervening application was filed in the Supreme Court in the pending matter in which one of the prayers was raised against the grant of government jobs. It was submitted that this petition was later withdrawn. The state council also pointed out that precedent wherein families of the Thuthukudi police firing were given government jobs. தூத்துக்குடி ஃபயரிங் நடந்த பொழுது அந்த ஃபேமிலிஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருந்தாங்க ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல. அதனால புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு எபிசோடு விக்டிம்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் இருந்ததான்னா கட்டாயமா பிரசிடென்ஸ் இருந்தது. எதுலன்னா தூத்துக்குடி போலீஸ் ஃபயரிங் கேஸ்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுத்தாங்க. அப்போ இது புது எஃபோர்ட்டா திராவிட முன்னேற்ற கழகம் ஊடகங்கள்ல சொன்னாலும் பெட்டிஷன்ல இது வந்து கேள்வி கேட்கப்பட்டிருந்தாலும் கோர்ட் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு சப்ஜெக்ட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கானா கொடுக்கப்பட்டிருந்தது. எதுனா தூத்துக்குடி ஃபயரிங் போலீஸ் ஃபயரிங் பண்ண பொழுது. அப்போ டு திஸ் த கோர்ட் செட் that a distinction would be drawn as the Thuthukudi incident was one of police excess by the state, but the Karur incident could not be said to be one of police excess by the state. அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை வந்து இந்த பெட்டிஷனருடைய கவுன்சில் வந்து வைக்கிறாங்க. பட் இது நீங்க பார்க்கும் பொழுது இந்த கேஸையும் கரூர் ட்ராஜடி கேஸையும் இப்போ நடந்திருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனையும் நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து ஞாபகப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பெட்டிஷன் இது வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எக்ஸ்கிரேஷியா அமௌண்ட் டு தி விக்டிம்ஸ் ஃபேமிலி. அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஜெனரல் செக்ரட்டரி ஆர்எஸ் பாரதி அவர்கள் போட்ட பெட்டிஷன் வந்து அவர் வந்து இன்டர்வியூனராக போகிறாரு அந்த பெட்டிஷனில். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோடைய டைரக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறது ரிட்டையர்ட் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தகி அவர்கள். அவரோட தலைமையில தான் இன்வெஸ்டிகேஷன் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அல்டிமேட்டா சிபிஐயோட கேஸ்ல வந்து இன்னும் யாருமே அக்யூஸ் ஆக்கப்படல. கரூர் போலீஸ் ஃபைல் பண்ண கேஸ்லயுமே தளபதி விஜய் அவர்கள் அப்போ அக்யூஸ் ஆக்கப்படல. அப்போ ஸ்டேட் போட்ட கேஸ்லயும் தளபதி விஜய் அவர்கள் அக்யூஸ்ட் கிடையாது. சிபிஐ வந்து இன்னும் யாரையும் அக்யூஸ் பண்ணல. இன்னும் வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஆஸ் பர் ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்டேட் உடைய ஆக்ஷன் எக்ஸிஸ்ட் நெக்லிஜென்ஸ் இருந்ததா, கிராஸ் நெக்லிஜென்ஸ் இருந்ததா அப்படிங்கிற பல கேள்வியில இந்த கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால until the matter comes to the finality by the investigation, சுப்ரீம் கோர்ட்ல ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் த டிஎம்கே ஆர்எஸ் பாரதி அவர்கள் போட்ட பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லும் பொழுது ஆர்எஸ் பாரதி அவர்கள் இந்த பெட்டிஷனை வித்ரா பண்ணிடுறாரு. அதனால புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த கேஸ் அதாவது மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போட்டிருக்க கேஸ் வந்து இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் which is subject to judicial review that will happen in 1 month. ஆனா அதுக்கான பிரசிடென்ஸ் இருந்தானா கட்டாயமா இருந்தது. தூத்துக்குடி போலீஸ் ஃபயரிங் பண்ணும்பொழுது
கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் எக்ஸ்கிரேஷியா அமௌண்ட்டோட சேர்த்து. அப்போ அங்கே கொடுக்க முடியுதுன்னா அப்போ இங்கேயும் கொடுக்கணுங்கிற அந்த பாயிண்ட் வரும்பொழுது கட்டாயமாக பர்மிசபிளாக இருக்கும் அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவை எல்லா சட்ட மாணவர்களும் பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் பல கட்சி நிர்வாகிகளும் இதை கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாதி நேரங்கள் ஊடகங்களில் பேசும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவாளர்கள் இந்த கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லும் பொழுது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எவ்ரி அப்பாயின்மெண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அதுக்கு பிரசிடென்ட் இருக்கானா இருக்கு. தூத்துக்குடி போலீஸ் ஃபயரிங் பண்ணும்பொழுது ஸ்டேட்டோடைய இஷ்யூ இருந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொன்னாக்க இங்க ஸ்டேட்டோடைய கிராஸ் நெக்லிஜென்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத சிபிஐ டிசைட் பண்ணி சொல்ற வரைக்கும் நம்ம கொடுக்குற அப்பாயின்மெண்ட் ஆகப்பட்டது விக்டிம்ஸ்க்கு சேர்ந்து அவங்க ஃபேமிலியோடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு அது பயன்படும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதை எதிர்க்கிறாங்களோ அவங்க யாரை எதிர்க்கிறாங்கன்னா கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் வந்து விக்டிம்ஸ்க்கு போய் சேரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அதனால இந்த பெட்டிஷன் வழியா இந்த டைரக்ஷன் வழியா எல்லா சட்ட மாணவர்களும் ஆர்டிகல் 12, ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 16 இதை தாண்டி கான்ஸ்டியூஷனலுடைய கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி, அதுக்கப்புறம் லா ஆஃப் பிரசிடென்ட் இதெல்லாம் தாண்டி இதில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ சப்ஜெக்ட் இருக்கு. எதுவாக இருந்தாலுமே ஸ்டேட்டோட ஆக்ஷன், எந்த ஒரு ஆக்ஷனாக இருந்தாலுமே, எந்த ஒரு கவர்மெண்ட் இருந்தாலுமே, எந்த ஒரு லீடர் இருந்தாலுமே 3 ஆர்கன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரியில் ஜுடிஷியரி as the highest power wherein it will be subject to every action of the state will be subject to judicial review. It can be made a subject of the judicial review. With the law of precedent we can argue the matter. அதனால் we'll wait and watch. அதனால் இந்த விஷயத்தை கட்டாயமாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த ஹியரிங் வரப்போகுது மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். இந்த சைட்டேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அமையும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். கட்டாயமாக அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி கொடுக்கறது அந்த ஃபேமிலிக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் அமையும். நம்ம வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். காரணம் என்னென்னா கரூர் எபிசோடில் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது, கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் ப்ளஸ் அவங்களுக்கு காம்பன்சேஷன் எக்ஸ்கிரேஷியா அமௌண்ட் கொடுக்கறது. இதுக்கு முன்னாடி அவருடைய ப்ரைவேட் ஃபண்டில் 6-7 மாதத்துக்கு முன்னாடி 20 lakh rupees கொடுத்துருக்காரு. அதனால் எல்லா முயற்சியும் அந்த ஃபேமிலிஸ் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் எடுத்துருக்கும் பொழுது எல்லா மக்களும் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். கோர்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து 1 month பண்ணுவாங்க. கான்ஸ்டியூஷனல் லாஃபுல் ஆஸ்பெக்ட்ஸை அங்கே வாதிடுவாங்க. ஸ்டேட் சைட்லையும் சரி, பெட்டிஷனர் சைட்லையும் சரி. We'll wait and watch. Until then, signing off, Advocate Dr. M. Sathya Kumar. நன்றி.